Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன அப்படினா காலையிலே வந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு டவுனுக்கு வேற போக வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறமா மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்து நம்ம வந்து குளிச்சிக்கிட்டு ட்ரெஸ்லாம் மாறியாச்சு. இன்னைக்கு வந்து கொஞ்சம் நிறையவே மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன அப்படினா 450 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். 1 2 3 4 4 சைஸ் மீன் நமக்கு வந்து 450 ரூபாய்க்கு கிடைச்சது. இதில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சூறை இப்போ தான் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இது வந்து என்னைக்கு கறி வைக்கணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை கறி வச்சு ஹஸ்பண்டுக்கு கொடுத்து விடறதுக்கு வேண்டி அதுக்கு வேண்டி தான் இன்றைக்கி மெனக்கட்டு போனேன். அது இல்லாமல் சாலை இருந்தது. அவங்க வந்து இந்த தடவை போகும்போது வந்து எனக்கு மீன் கறி வச்சு தந்து விடு அப்படின்னாங்க. அதனால சரி கறி வச்சு கொடுத்து விடலாம். நம்ம வந்து தேங்காய் போடாமல் வைக்கிறதுனால கொஞ்ச நாளைக்கு இருக்கும். கொஞ்ச நாளைக்கு மீன் சோறு 5 நாளைக்கு அது சூடாக்கி சாப்பிடலாம். அவங்க ஒரே நாள் இப்போ இன்றைக்கி மீன் சாப்பிட்டாங்க அப்படின்னா நாளைக்கு ஹோட்டலில் சாப்பிடுவாங்க. இல்லைன்னா அவங்க ஏதாவது சிக்கன் மட்டன் அந்த மாதிரி ஏதாவது எடுப்பாங்க. நமக்கு வந்து மீன் கறி வச்சு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒன்றும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதனால வச்சுக்கிட்டேன். இப்போ போவதுக்கு முன்னே என்ன அப்படின்னா நமக்கு வந்து பால் இருக்குது. பால் வந்து ஒரு டீ போட்டு குடிச்சிக்கிட்டு தான் போனோம். அதுக்கு தான் பிளானு. இதை வந்து மிக்சர் இருக்குது. மிக்சரும் டீயை வந்து எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். அதனால மிக்சர் வந்து அன்றைக்கி வாங்கிட்டு வந்ததுனால பேலன்ஸ் இருக்குது. 2 விஷயமும் செய்யணும். சாப்பாடு லஞ்சுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து எதுவுமே மிச்சம் இல்லை. சாதம் மட்டும்தான் இருக்குது. அதனால போயிட்டு வரப்போ நமக்கு கண்டிப்பாக பசிக்கும். நமக்கு வந்து சிலவங்க சொல்லுவாங்க நமக்கு என்னதான் பசிச்சாலும் கொஞ்சோல வந்து கொஞ்சம் கஞ்சி தண்ணி அது என்ன சொல்லுவாங்க கொஞ்சம் சோத்தில் வந்து தண்ணி ஊற்றி கஞ்சியாட்டு குடிச்சிக்கிட்டு தான் மற்ற வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. எந்த கஞ்சி பிடிக்கும் அப்படின்னா பழைய கஞ்சி வேணால் பிடிக்கும். அல்லாமல் வந்து சூடு சோரத்தில் வந்து தண்ணி ஊற்றி உப்பு போட்டு குடிக்கிறதுலாம் அந்த மாதிரிலாம் பிடிக்காது. சரி பார்ப்போம். நம்ம போயிட்டு வரும்போது நமக்கு இப்போ நல்ல பசியாக இருக்கும். வெயில் டைம் இப்போ மணி பார்த்தீங்க அப்படின்னா எத்தனையா 12:40 ஆகிட்டா, சாரி 12:25 ஆகிட்டா. இனி அங்கே போயிட்டு எடுத்து வீடு வந்து சேர்ச்சில் எப்படி 3 மணி ஆயிரும். 2-3 நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எங்கேயும் போனோம் அப்படின்னா 2-3 வேலைகள் சேர்ந்த உடனே தான் அதை கொண்டுட்டு நம்ம போவோம். அந்த மாதிரி இருக்குது. அதனால இப்போ டீ போட்டு குடிச்சிக்கிட்டு நம்ம வந்து பைய கிளம்பிட வேண்டியதுதான். பால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி பால் தான். அதனால் வந்து இந்த பால் வந்து தண்ணியாக இருக்குது அப்படின்னா அடுத்த நாள் பாலே தரமாட்டார். அது நான் பக்கத்தில் ஒரு அக்கா அப்படி தான் தண்ணி பால்னே அப்படின்னு சொன்னதுக்கு அடுத்த நாள் பால் கொடுக்கல. என்னன்னு பார்த்தா நீங்கள் இப்படி யாருமே இன்னும் என்கிட்ட குறை சொல்லவே இல்லை, நீங்கள் சொல்லிட்டே அப்படின்னு கேட்டு சரி இருக்க பால் அப்போ நம்மளும் சொன்னால் நமக்கும் கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக சரி எனக்கு வந்து பாக்கெட் பால் பிடிக்காது. அது ஒரு ஸ்மெல் அடித்த மாதிரி இருக்கும். அதனால சாயவும் போட்டு குடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக சூப்பராக சாயை போட்டாச்சு. இந்த டீ தூள் பார்த்தீங்க அப்படின்னா டீ தூள் இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ 3 வகையான டீ தூள் இப்போ நம்ம வீட்டில் இருக்குது. ஹஸ்பண்ட் அங்கே யூஸ் பண்ணக்கூடிய டீ தூள் ஒரு 1/4 கிலோ கொண்டு வந்தாங்க. நான் இங்கே ஆன்லைனில் ஆர்டர் கொடுத்தது, அப்புறமா லோக்கல் கடையில் வாங்கினது. இந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் மாறி நம்ம டீ தூள் போட்டுக்கலாம். அந்த ஏலச்சின்னு சொன்னாலும் அது ரொம்ப ஸ்ட்ராங்கான டீ. அதுக்கப்புறமா காலையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நைட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வந்து இது போட்டு அடித்தது தான். இந்த ரெட் கலர் வந்து எனக்கு ஃபேட் ஆகிட்டு, இந்த 2மே ஃபேட் ஆகிட்டு. இதை வந்து பிள்ளைங்களுக்கு சளி உள்ள நேரம் மூக்கு பிடிக்கிறதுக்கு வேண்டி கேட்பாங்க. அப்போ அதுக்கு வேண்டி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா இது காட்டன் வேறையா அதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா நான் என்ன செய்வேன்னா பெட்ஷீட் தைக்கிறதுக்கு வேண்டி நான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் இது ரொம்ப ஃபேட் ஆகிட்டா அது தச்சாலும் வேஸ்ட்டு தான். கொஞ்ச நாள் தான் போட முடியும். அதுக்கப்புறமா ஃபேட் ஆகிட்டு நல்லா முசிஞ்சிரும். அந்த ரெட்டுமே வந்து முசிஞ்சிட்டேன். ஆனால் அதை இப்போ நான் வந்து அதை ஒன்றுமே செய்யலை. நான் வந்து வாரத்துக்கு ஒரு கேது அதை போடுவேன். எனக்கு அப்படி நல்லா பிடிக்கும். வீடியோக்கெல்லாம் போட முடியாது ஃபேட் ஆனதுனால. இப்போ ரெண்டாக கட் பண்ணி மடித்து வச்சுக்கிட்டேன். என்னைக்காவது அவங்களுக்கு ஜலதோஷம் அந்த மாதிரி இருக்கப்போ யூஸ் ஆகும். அதனால இதையும் கட் பண்ணண்டாம் அப்படிங்கிறதுக்காக வச்சுக்கிட்டேன். முன்பெல்லாம் இதை தலைவணி உரைக்க நான் தச்சிடுவேன். உள்ளாடி இருக்க உரைக்கு வேண்டியதை தச்சிடுவேன். அப்புறம் காலையில் மீன் கடைக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னேன். மீன் கடை போயிட்டு வந்த உடனே மீனை கட் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக. இந்த மீனெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்த உடனே கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா தான் சூப்பராக இருக்கும். இப்போ இது ஞாயிற்றுக்கிழமை எடுக்கக்கூடியது. அந்த நேரம் போட்டு கட் பண்ணான்னா கூட கொஞ்சம் குழஞ்சி ஒரு மாதிரி ஆயிரும். அப்போ இப்போ வந்து நீட்டாக கட் பண்ணி வச்சிடலான்னு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்த உடனே சூப்பராக கட் பண்ணி வச்சுட்டேன். கத்தி வந்து சூப்பராக இருந்துன்னு வச்சுடுங்க. நமக்கு எந்த மீனுமே வேஸ்டேஜ் ஆகாது. முந்தியெல்லாம் ரொம்ப கஷ்டப்படும். ஒரு பெரிய மீன் எப்போமா சாலை எப்போமா அது என்ன அயலா இந்த மாதிரி தான் வாங்குவேன். கட் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பெருசு வாங்கினாலும் நானும் சரி தான் ஹஸ்பண்டும் சரி தான் பெரிய மீன் வாங்கினாலும் கட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு இது சாட்டிஸ்ஃபைடு உண்டு நமக்கு. அதுக்கு முழு காரணமே அந்த நைஃப் தான். சூப்பராக கத்தி இருக்கிறதுனால அது சாணம் பிடிக்கக்கூடிய அந்த பொருளை வாங்கி வச்சுக்கிட்டேன். அது கொஞ்ச நாள் ஆச்சு இது யூஸ் பண்ணி. அதுக்கப்புறமா கத்தி இப்படி ஆயிட்டேன்னு சங்கடப்பட்டுக்கிட்டு சரி நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிடலான்னு பார்த்தேன். சூப்பராக கட் பண்ணி வறுத்தருது கத்தி. இந்த மாதிரி இது வந்து ஒரு அக்கா வீட்டில் இருந்து தான் நான் படித்தது. மீன் இந்த மாதிரி கட் பண்ணணுன்னே இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நாங்கள்லாம் லேட்டாக தான் படித்தோம். நாமெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நெத்திலி சாலை மட்டும்தான் எல்லாமே கழுகிடுவேன்.
அப்புறமா கேரளாவில் இருக்கப்போ ஒரு அக்கா இதே போல் சூர மீன் வாங்கி ஜெனிவா நான் வந்து ஒன்றுமே வேஸ்டேஜ் போகாமல் உனக்கு நான் கட் பண்ணி தரேன். எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியாது. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி நான் தான் கட் பண்ணேன். அதை அவங்க பார்த்தாங்க, நிறைய பிஞ்சு பிஞ்சு இருந்தது. அதே சூர மீன் தான் அவங்க வெட்டினாங்க. பார்க்கணும், கத்தி சூப்பர் கத்தியை வச்சுக்கிட்டு அழகாக இருந்தது. அப்போ இன்றைக்கி நான் உங்களுக்கு காணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நானும் அதுவும் படிச்சுக்கிட்டேன். இப்போ வந்து சூப்பராக கழுகி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன். அது வந்து ஞாயிற்றுக்கிழமை கறி வச்சு அடுத்த நாள் கொடுத்துடணும். அதுக்கு வேண்டி இது வந்து நம்ம வீட்டுக்கு எடுக்கிறது இல்லை. நல்லா சூப்பராக ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த குடம்புளி போட்டு கறி வைக்கிறது நல்லா பிடிக்கும். தேங்காய் போடாமல் சூப்பராக கறி வச்சேன் அப்படின்னா அவங்க சூடாக்கி அந்தந்த நேரம் எடுத்து சாப்பிட்டுடுவாங்க. அதுதான் காலையில் வேலை நடந்தது. ஹாய், டீ போட்டு நமக்கு வந்து மிச்சர் இருக்குது. மிச்சரில் இருக்கிற கடலை அவ்வளோ பறக்கி வச்சுருவாங்க. நான் ஒன்று இவ்வளோ மிச்சர் எடுத்துருக்கேன். இல்லை அவ்வளோ கடலையும் பறக்கி வச்சுருவாங்க. இதான் நம்ம வீட்டில் நடக்கும் மிச்சரை விட. அதை காட்டிலும் மிச்சரை விட அவங்களுக்கு பிடிக்கிறது வந்து ஆந்திரா முறுக்கு இருக்கலாம், அதுதான் நல்லா பிடிக்கும். அதுவும் வாங்கியிருந்தேன். அதை தீர்த்துட்டாங்க. இது வந்து இருக்குது. மிச்சர் வந்து எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் நல்லா பிடிக்கும். மாமனருக்கு வந்து ஓமப்பொடி நல்லா பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கும். சரி, எனக்கு திடீர்னு இப்போ நான் இப்போ பஸ்ஸில் போகலான்னு நினச்சேன். பஸ்ஸில் வந்து வெயில் நிறைய டைம் ஆயிரும். ப்ளஸ் வந்து நல்ல வெயிலாக பைக்லேயே போயிடலானே. பஸ்ஸில் போகலான்னு நினைக்கப்ப ஒரு காமெடி வந்தது. என்ன அப்படின்னா, எங்களுக்கு சித்தி அவங்க வந்து சின்ன பிள்ளையாக இருக்கப்ப, அது எத்தனை வயசு இருக்கும், ஒரு 11 12ஆம் கிளாஸ், 11 12 வந்து நம்ம நடந்து தான் போவோம். எங்கள் அக்காமாரெல்லாம் சர்ச்சுக்கெல்லாம் பஸ்லலாம் போவாங்க. அப்போ எங்கள் சித்திக்கு எக்ஸ்பீரியன்ஸும் சொல்லுவாங்க. சில பாய்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, நம்ம சீட்டில் லேடிஸ் வந்து சீட்டில் இருக்காங்கன்னா ஜென்ட்ஸ் வந்து பின்னாடி இருந்துக்கிட்டு காலை எப்படி ஆட்டி விடுவாங்களாம். காலை ஆட்டி விடுவாங்களாம். அப்போ எங்கள் சித்தி என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒருக்க பார்ப்பாங்க. முந்தி அந்த நேரம்லாம் நிறைய நடக்கும். இப்போ கொஞ்சம் பயப்படுறாங்க. முந்தி அந்த டைம்லலாம் நிறைய பாய்ஸ் இப்படி செய்வாங்க. அப்போது எங்கள் சித்திக்கு அப்போ மேரேஜ் ஆன பிறகு தான். அப்போது அவங்க வந்து அந்த காலை அப்படி வச்சு நசுக்கி விட்ருவாங்க. கொஞ்சம் நேரம் 2 நேரம் பார்ப்பாங்க, 3 நேரம் பார்ப்பாங்க, நசுக்கி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் ஆணி துடிச்சிட்டு வெளியே சொல்ல முடியாதுல, அந்த மாதிரி இருக்கும். அதுதான் அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கும் இந்த மாதிரி பஸ்ஸில் எவனாவது இந்த மாதிரி செய்தான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து நல்லா நசுக்கி காலை நல்லா சவுட்டி நசுக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி தருவாங்க. அது வந்து நமக்கு ஒரு பிரேவ்னஸ்க்காக, நமக்கு ஒரு என்ன சொல்லுது, ஒரு தைரியத்துக்காக அப்படி சொல்லி தருவாங்க. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கெல்லாம் இல்லை. நான் அதுக்கப்புறமா வேலைக்கெல்லாம் போகப்போ பஸ்ஸில் தான் போயிருக்கேன். அந்த மாதிரி பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நமக்கு கிடையாது. ஆனால் சில கண்டக்டர் மாதிரி இருக்காங்க. இந்த கண்டக்டர் மாதிரி என்ன செய்வாங்கன்னா, டிக்கெட் எடுக்கிறது போல் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இல்லை, நல்ல ஒரு ரஷ்ஷாக இருக்கும் பஸ்ஸு. ஐயோ, இந்த பஸ்ஸை விட்டா என்ன அடுத்த பஸ்ஸு அடுத்த நேரம் தான் வரும். நம்ம அந்த டைமுக்கு தான் கரெக்டாக போவோம். அதாவது 9 மணிக்கு அங்கே நிற்கணும்னா 8:45 போனால் இந்த பஸ்ஸை பிடிச்சிட்டு போயிடலாம். இங்கேருந்து செட்டிக்குளம் தானே, சீக்கிரம் போயிடலாம். அந்த மாதிரி கண்டிஷனில் தான் போவோம். ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னே வரக்கூடிய பஸ்ஸில் தான் நம்ம போவோம். அப்படி இருக்கும்போது அந்த பஸ்ஸை விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம மாட்டிக்கிடுவோம். அப்போ அதனால நெருக்கி பிடிச்சி போயிடலாம். ஃபுட்பால்லாம் பசங்க பிள்ளைங்க எல்லாருமே நிற்போம். நாங்கள் வேறு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஆனால் அந்த கண்டக்டர் மாதிரி என்ன செய்வாங்கன்னா, நம்ம மேலேயே, அதாவது அங்கெல்லாம் இடம் கிடக்கும், இங்கே இடம் கிடக்கும். ஆனால் நெருக்கி பிடிச்சி தான் நிற்க முடியும். ஆனால் அவங்க நினச்சா அந்த ஜென்ஸ் பக்கத்தில் போய் நெருக்கி பிடிச்சி நிற்கலாம். ஆனால் அந்த கேர்ள்ஸ் பக்கத்துலேயே வந்து நெருக்கி பிடிச்சி நிற்பாங்க. அப்படி இருக்கப்போது மனசுக்கு சங்கமாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் ஒரு காலம். அதெல்லாம் அப்போ நம்ம சின்ன பிள்ளைங்க ஆனையினால தள்ளிப்போங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இப்போ நமக்கு இப்போ யாரும் இது பண்ணால் கூட நம்ம வாயடிச்சு விட்டுறலாம், 2 தள்ளாவது கொடுத்து விட்றலாம். ஆனால் வந்து அந்த நேரம் அப்படி இல்லை, பயமாக இருக்கும். நம்ம இறங்குனதுக்கு அப்புறமா நம்மளை வந்து வழிமறிப்பாங்களோ அப்படி இப்படின்னு நம்மள்ட்ட எல்லாமே சொல்லி வழிமறிக்கொள் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதை நினச்சி பயந்து அந்த மாதிரி விட்டுருவோம். அந்த ஞாபகம் எனக்கு வந்து. ஆனால் இப்போ வந்து அதுக்கு பயந்தே நான் வந்து இந்த சைடு போகக்கூடிய பஸ்ஸில் வந்து நான் பிள்ளைங்கள ஸ்கூல்லலாம் சேர்க்கலை. இந்த சைடு வரக்கூடிய பஸ்ஸெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கும். சீட்டெல்லாம் சும்மா தான் இருக்கும். எங்கே பஸ் ஏற்றி விட்டால் ஃப்ரீயாக போனோடனே அவங்களும் சீட்டில் போய் இருந்தெல்லாம் வரும்போதும் சில நாள் நின்று தான் வருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லிவிடுவேன், ஒரு 10 நிமிஷம் போகக்கூடிய நேரம் நமக்கு வந்து 20 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல, கிராஸ் பண்ணது பார்த்து கிராஸ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் சொல்லுவேன். அப்படி நம்ம இப்போ வந்து ஒரு அம்மா ஸ்தானத்தில் இருக்கப்போ நமக்கும் பிள்ளைகளை வந்து கேர் பண்ணதுக்கு உள்ள ஒரு தெளிவு நமக்கு வந்துட்டு, இப்போ அந்த நேரம்லாம் வந்து அது ஆணாக இருந்தாலும் ஆணெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கல்யாணம் முடிஞ்சவங்களுக்கு எப்படி இருந்தோ தெரியாது. நம்ம அந்த சின்ன ஸ்டேஜ்னால ரொம்ப தெரியாது. ஆனால் இப்போ உள்ள பசங்களுக்கெல்லாம் ஆன்டி மாதிரி தான் நல்லா பிடிக்கும். அவன் கல்யாணம் ஆனாலும் ஒன்றும் இல்லை, கல்யாணம் ஆகட்டாலும் ஒன்றும் இல்லை, ஆன்டி மார்ட்டை கடலை போடணும், ஆன்டி மாரை எங்கேயும் கூட்டிகிட்டு போகணும், அவன் நினைக்கிறதெல்லாம் சாதிக்கணும். இந்த மாதிரி தெம்மாடிகளும் நிறைய பேர் இருக்காங்க. இதுலேருந்து நம்மளை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம வின் பண்ண முடியும் எதுலேயுமே வாழ்க்கையில். அதனால அதில் யாரும் போய் விழுந்துடாமல் இருந்தால் நல்லது.
இப்போலாம் பசங்களுக்கு ஆன்டி மாதிரி தான் நல்லா இஷ்டம். அதனால பார்த்துடுங்க. ஏன்னா எதுக்கு நான் சொல்லேன்னா, இந்த யூடியூப்லலாம் பார்க்கணும்ல, ஐயோ! என்ன அட்டூழியங்கள். இப்போ வந்து ஏதாவது வே டு நியூஸ்னு ஒரு சேனல் ஒரு ஒரு ஆப் இருக்குது. அதில் வந்து அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டோன்னா, நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட்லாம் அதில் வந்துகிட்டே இருக்கும். சாய் எனக்கு ஆறிட்டே இருக்குது, நைட்டு குடிச்சுனேன். அதில் நடக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். அதில் வந்து அதில் நம்ம அதை வந்து உள்ளாடி போகிறதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துடலாம். வழிப்பறி கொள்ளைகள், வழிப்பறி கொள்ளை, மீண்டும் ஒரு பாலியல் தொல்லை, மீண்டும் அம்மா கதறல், மகள் கதறல், இப்படிலாம் வரும்போது நமக்கு பார்க்கறதுக்கு மனசில் தெப்பு இருக்க மாட்டேங்குது. உடனே நான் அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன். எனக்கு அவ்வளோ பயமாக இருக்குது, அவ்வளோ சங்கடமாக இருக்குது. நடந்துட்டு தான் இருக்குது. அதனால் நம்மளை வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. சரி, ஓகே. இன்றைக்கி வந்து 2 விஷயத்துக்கு வேண்டி போகிறேன்னா, எப்போ வீடு வந்து சேருன்னு தெரியாது. போயிட்டு வந்து நான் வந்து எதுக்கு வேண்டி போனேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காணிக்கிறேன். சரி, ஓகே. நான் வந்து ஓகே, இதோட இன்னത്തെ விளாக் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். சிம்பிளான விளாக் தான். ஓகே, பை, see you.